தினத்தந்தி செய்திகள் 29/7/2025. ஓகேங்களா? திருவனந்தபுரம் ஜூலை 29. சத்தீஸ்கரில் மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சத்தீஸ்கரில் மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கேரள கன்னியாஸ்திரிகள் கைதுக்கு வலுக்கும் கண்டனம். கேரள கன்னியாஸ்திரிகளின் கைதுக்கு வலுக்கும் கண்டனம். பிரதமர் மோடி தலையிட கோரி பினராயி விஜயன் அவசர கடிதம். கைதான கேரள கன்னியாஸ்திரிகள் இப்போ பாருங்க, சிதிஸ் இந்த கொடுவரை பார்த்தீங்களா? ஓகேங்களா? அப்படியே என்ன செய்தி என்னன்னு பார்ப்போம். ஓகே, திருவனந்தபுரம் ஜூலை 29. சத்தீஸ்கரில் மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கேரள கன்னியாஸ்திரிகள் கைதுக்கு கண்டனம் வலுக்கிறது. இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு நீதியை நிலைநிறுத்த கோரி அவருக்கு முதல் மந்திரி பினராயி விஜயன் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். 2 கன்னியாஸ்திரிகள் கைது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலம் அங்கமாடி இழுவூர் கிறிஸ்துவ திருச்சபையை சேர்ந்தவர் மேரி. கண்ணூர் தலச்சேரி உதயகிரி திருச்சபையைச் சேர்ந்தவர் வந்தனா பிரான்சிஸ். இவர்கள் இருவரும் கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள். சத்தீஸ்கர் மாநிலம் தூர்க் ரயில் நிலையத்தில் வைத்து இந்த 2 கன்னியாஸ்திரிகளையும் அங்குள்ள நாராயண்பூர் பகுதியை சேர்ந்த சுக்மான் மண்டாவிலையும் சேர்ந்த சுக்மான் மண்டாவிலையும் போலீஸார் அது என்னமோ தெரியலங்க, பகுதியைச் சேர்ந்த சுக்மான் மிண்டாவிலையையும் போலீஸார் கைது செய்தனர். அதாவது 18-19 மதிக்கத்தக்க 3 இளம் பெண்களை சுக்மான் மண்டாவி என்பவர் கன்னியாஸ்திரியிடம் ஒப்படைத்து உள்ளார். அவர்கள் கடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக போலீசார் ஆழ்கடத்தல் மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். பேராயர்கள் கூட்டமைப்பு கண்டனம். ஆனால் 3 இளம் பெண்களையும் கேரளாவில் உள்ள கிறிஸ்துவ சபையின் கீழ் செயல்படும் மருத்துவமனை மற்றும் அலுவலகத்தில் வேலைக்கு அழைத்து வர 2 கன்னியாஸ்திரிகளும் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் 3 இளம் பெண்களின் பெற்றோரிடமும் ஒப்புதலும் பெற்றதாக தெரிகிறது. எனவே இது தொடர்பாக பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரத்திற்கு கேரளா மட்டுமின்றி நாடு முழுவதும் கண்டனம் வலுத்து வருகிறது. இதற்கிடையே கன்னியாஸ்திரிகள் மீது பொய் வழக்கு போடப்பட்டு இருப்பதாகவும் பிரதமரும் உள்துறை மந்திரியும் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய பேராயர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தி உள்ளது. மேலும் கேரளாவில் கன்னியாஸ்திரிகளுக்கு ஆதரவாக பல இடங்களில் போராட்டங்கள் நடந்தன. முதல் மந்திரி பிரதமருக்கு கடிதம். எனவே இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு கன்னியாஸ்திரிகளுக்கு நீதி கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் மந்திரி பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவசர கடிதமும் அனுப்பி உள்ளார். மேலும் கேரள எதிர்க்கட்சி தலைவர் வி.டி. சதீஷின் தனது முகநூல் பதிவில் தனது கண்டன பதிவை தெரிவித்து உள்ளார். அதில் பொய் வழக்கில் கைதான கன்னியாஸ்திரிகளை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை கேரள கன்னியாஸ்திரிகள் கைது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது: கேரளத்தை சேர்ந்த கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் 2 சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஜ்ரங் தள் அமைப்பின் பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் துன்புறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது. இத்தகைய கும்பல் வன்முறையும்
அரசு குறித்து அமைதி பாதுகாப்பும் மத பயங்கரவாதத்தின் ஆபத்தான போக்கை வெளிப்படுத்துகிறது. இந்தியாவின் சிறுபான்மையின மக்கள் மாண்போடும் சம உரிமைகளோடும் நடத்தப்பட வேண்டும். மாறாக அவர்களை அச்சுறுத்தக்கூடாது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாங்க, இத்தகைய கும்பல் வன்முறையும் அரசு அது குறித்து அமைதி என்னது இத்தகைய கும்பல் வன்முறையும் அரசு அரசு அது குறித்து அமைதி காப்பதும் மத பயங்கரவாதத்தின் ஆபத்தான போக்கை வெளிப்படுத்துகிறது அப்படின்றார். இந்தியாவின் சிறுபான்மையின மக்கள் மாண்போடும் சம உரிமையோடும் நடத்தப்பட வேண்டும். மாறாக அவர்களை அச்சுறுத்தக்கூடாது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். யாரு? நம்ம முதலமைச்சர். கேரள கன்னியாஸ்திரிகள் கைது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ஓகே, அடுத்த செய்தியில்